சென்னை யானைக்கவுனி மேம்பால பணிகள் 4 ஆண்டுகளாக நிறைவடையாமல் உள்ளதால் பொதுமக்கள் அடைந்து வரும் துன்பம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை யானைக்கவுனி மேம்பாலம் 1935ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சென்னை சென்ட்ரல், முத்தியால்பேட்டை, ஜார்ஜ் டவுன், புளியந்தோப்பு, பெரம்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை இணைக்கும் பாலமாக இருந்து வந்துள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் கிழக்கு புறத்தில் வால்டாக்ஸ் சாலை உள்ளது. இங்கு அனைத்து சரக்கு போக்குவரத்து வாகன கிடங்குகள், அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. ஜார்ஜ் டவுன் பகுதியில் ஜவுளி, இரும்பு, மளிகை, மின் உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான மொத்த விற்பனை கிடங்குகள் அதிகமாக உள்ளன. புளியந்தோப்பு, புரசைவாக்கம், சூளை, பெரியமேடு, சென்ட்ரல், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் முக்கிய மேம்பாலமாகவும் யானைக்கவுனி மேம்பாலம் இருந்து வந்துள்ளது. இந்த சவுகார்பேட்டை பகுதிக்கு இந்த பாலம் ஒரு உறுதுணையாக இருக்குது. இந்த பாலத்தில் எவ்வளவோ போக்குவரத்து, வணிகம் எல்லாமே இந்த பாலத்து மூலிமா தான் நடைபெற்றது. இன்றைக்கி இக்கரையிலேருந்து அக்கரைக்கு ஜனங்க போகிறதுக்கு ரொம்ப ஒரு சுற்று வளைவு பேஷன் பிரிட்ஜு போயிட்டு அப்படி உள்ளே வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இல்லை சென்ட்ரல் போயிட்டு இந்த பூந்தமல்லியை டச் பண்ண வேண்டிய ஒரு காரணமாக இருக்குது. எனவே இந்த பாலத்தை விரைந்து அரசு முடித்து இந்த பாலத்தை துவங்கி வச்சாங்கன்னா மக்களுக்கு மிகவும் பயன்பாடாக இருக்குன்றது இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி இந்த யானைக்கவுனி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவ வசதிகளும் போன்ற எல்லா இதர இதுகளுக்கும் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் மக்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி சுற்றி போனால் 45 நிமிஷம், இப்படி வந்தாங்கன்னா 15 நிமிஷம் இருக்கிறது. இதுவே மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு இந்த யானைக்கவுனி மேம்பாலத்தை மிக விரைவில் திறக்கப்படும் என்பது அனைத்து மக்களுடைய கோரிக்கை. யானைக்கவுனி மேம்பாலம் பழமையாகவும் மிகவும் பழுதடைந்தும் இருந்ததால் கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள் செல்வதில் சிரமம் இருந்தது. எனவே கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 53 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டது. மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இதனால் 15 நிமிடத்திற்குள் செல்ல வேண்டிய இடத்திற்கு 30 நிமிடத்திற்கும் மேலாக நேரம் செலவாகிறது என்று வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 150 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மேம்பாலம் 18 மாதங்களில் முடிப்பதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக கட்டுமான பணிகள் துவங்கிய ஒரு வருடத்திலேயே பணியானது மெத்தனமானது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரும் கட்டுமான பணிகள் மந்த நிலையில் முடியுமா முடியாதா என்கிற அளவில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து இல்லாததால் இந்த பகுதியில் வர மக்கள் அங்கே போயிட்டு வேலை செய்கிறதுக்கு சுற்றின்னு போகிற ஒரு கட்டாயத்தில் ஈடுபட்டு இருக்குது. அதனால் மிக விரைவில் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யானைக்கவுனி மேம்பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். பாலம் முழுமையாக கட்டப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 5% பணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளது. யானைக்கவுனி பாலம் வடசென்னைக்கான முக்கிய திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. மின்ட் பகுதியிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை விரைவாக அடைய மிக முக்கிய பாதையாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த யானைக்கவுனி பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது சுற்றுவட்டார மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த 2019ஆம் ஆண்டு இந்த யானைக்கவுனி மேம்பாலமானது இடிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு இந்த பாலத்தை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பெற்ற நிலையில் வடசென்னை பகுதி, அதாவது மூலக்கடை, வியாசார்பாடி, அதே போல் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த எழும்பூர், சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய மக்கள் பேசின் பாலம் வழியாக சுற்றி வரக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது வரை இருக்குது. இதனால் பேசின் பாலத்தை சுற்றி மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் 95% பணிகள் தற்பொழுது இந்த யானைக்கவுனி மேம்பாலத்தில் முடிக்கப்பட்டிருக்கு. மீதி உள்ள 5% பணிகளும் விரைவாக முடிக்கப்படணும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக இந்த யானைக்கவுனி மேம்பாலமானது பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது வடசென்னை மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்குது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.